தொண்டை நாட்டின் பாடல்பெறு தலங்கள் 32இல் ஒன்றாகும். கடலோர பெருநகரம், கலங்கள் காணும் கவின் நகரம். எழுந்தருளிய பெருமானுக்கோ பல பெயர்கள். படம் பக்தநாதர், புற்றிடம் கொண்டார், எழுத்தறியும் பெருமான், தியாகேசர் என்று அடியார்களால் கொண்டாடப்படுபவர். சிவலிங்க உருவ வழிபாடு தோன்றிய ஆதி திருக்கோயில் என்று பெரியோர்கள் பெருமை பேசுவர். அம்மையும் வடிவுடை நாயகி என்ற பெயரில் அருளாட்சி புரிகிறார். ஒற்றியோர் பற்றி பேச நமக்கு பக்கங்கள் பல நூறு வேண்டும். இத்துணை பெருமை உடைய பழநகரில் வாணியர் குலம் செய்த பெருந்தவத்தில் சக்கரவாடி எனும் தெருவில் கலியர் என்ற ஓர் அடியர் பிறந்து வளர்ந்து மனையறம் புரிகிறார். சொந்தமான செக்குகள் பல கொண்டு எண்ணெய் உற்பத்தி செய்வதும் அதை மக்களுக்கு விற்பதும் இவரது புனித தொழிலாகும். இவர் செக்காட்டிய எண்ணெயை கொண்டு இறைவனுக்கு திருவிளக்கு ஏற்றி மகிழும் இனிய தொண்டினை நாள்தோறும் நியமமாக கொள்வார். திருக்கோவில் பொலிய ஒற்றியூரே ஒளிர வரிசையாக தீபங்கள் ஏற்றி இறைவனை தொழுவார். எங்கும் ஒளிமயம், எங்கும் இறைமயம், எங்கும் சிவமயம். ஒற்றியூரின் அழகை சற்று காண்போமா? ஒற்றையூர் கடலலை ஒலித்திடும் தாளம் வெற்றிடு சுகத்தில் கரை மலர் மலர்கள். ஒற்றையூர் கடலலை ஒலித்திடும் தாளம் வெற்றிடு சுகத்தில் கரை மலர் மலர்கள். வத்தாவகில் வசனாகி கண்ணுறக்க நாட்டிசை ஒலி கோயில் மணி ஓசையில் விழிக்கும். வத்தாவகில் வசனாகி கண்ணுறக்க நாட்டிசை ஒலி கோயில் மணி ஓசையில் விழிக்கும். மணி ஓசையில் விழிக்கும். மணி ஓசையில் விழிக்கும். ஆடும் செக்கி அனைத்து நேயும் பாடல் பிரானே. ஆடும் செக்கி அனைத்து நேயும் பாடல் பிரானே. ஆடும் பெருமாள் ஆலயமுழுதும் அற்புத விளக்கொழியே. ஆடும் பெருமாள் ஆலயமுழுதும் அற்புத விளக்கொழியே. சூடும் கொன்றை சுடனோன் முன்னே சோதி விளக்கொழியே. சூடும் கொன்றை சுடனோன் முன்னே சோதி விளக்கொழியே. கூடும் ஒலிகை ஓடும் பகலாகும். ஒற்றியோனே எங்கும் ஒளியானே. களியானே கலியல் செயல் காண்பாயோ. கலியல் செயல் என்னை விளக்கேற்ற என்னை படைத்தாய். மண்ணில் இது புரிய செல்வம் அளித்தாய்.
என்னை விளக்கேற்ற என்னை படைத்தாய் மண்ணில் இது புரிய செல்வம் அளித்தாய் வண்ண வண்ண விளக்கேற்றி வளர்ந்தேன் வண்ண வண்ண விளக்கேற்றி வளர்ந்தேன் என்ன இன்பம் வேறின்பம் என வாழ்ந்தேன் என்ன இன்பம் வேறின்பம் என வாழ்ந்தேன் பத்திரா பரமனே வாழ்வு தருவாய் பத்திரா பரமனே வாழ்வு தருவாய் ஒற்றீச பெருமானே உலகராமியே ஒற்றீச பெருமானே உலகராமியே ஒற்றியூரானுக்கு அடிகளை சோதிக்க கற்றுக் கொடுக்கவா வேண்டும்? கலியரின் சொந்த சக்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக விலை போயின. செல்வங்கள் தேய்ந்தது, பொறுமை துரத்தியது. விளக்கேற்றும் நியமத்தை விடுவாரில்லை. மொத்தமாய் எண்ணெய் வாங்கி சில்லறையாய் விற்று கிடைக்கும் லாபத்தில் விளக்கரிக்க எண்ணெய் சேர்ப்பார். மிஞ்சும் பொழுதில் மாட்டுக்கு பதிலாக தானே வலிந்து செக்கை சுழற்றுவார். கிடைக்கும் கூலியை எண்ணெயாய் பெற அது விளக்கொளி ஆகும். காசிலா வேதனை கருவுகிலாய் இவரை சுற்றும். கட்டிய மனைவியையும் தெருவில் விலைகூவி விற்க முனைவார். வாங்குவார் இன்றி இவரது முயற்சி தோல்வியுறும். என்னவோ என் வினை இறைவா என்னை விளக்கரிப்பது தவறா மண்ணில் பிறந்து வாழ்வது ஏனோ அந்நியல் நானோ ஆதரிப்பாயே ஆதரிப்பாயே செக்குகள் யாவும் சென்றன நலவே பக்கடையாய் மாடுகள் விலகினே செக்குகள் யாவும் சென்றன நலவே பக்கடையாய் மாடுகள் விலகினே கொக்கரித்தது வறுமை கொடுமை விளக்கும் சோர் உடல்களோ கொக்கரித்தது வறுமை கொடுமை சொக்கர் விளக்கும் சோர் உடல்களோ சோர் உடல்களோ வளரும் வறுமையிலும் கலியர் தனது விளக்கேற்றும் பணியை தொடர்ந்து செய்து வருகிறார். ஒரு நாள் என்ன முயன்றும் பொருளின்றி விளக்கேற்ற எண்ணெய் வாங்க வழியின்றி தவிக்கிறார். பொழுதும் மயங்குகிறது, இரவு விரிகிறது, இருட்டு சூழ்கிறது. திருக்கோயிலும் ஒற்றையூரும் ஒளியின்றி கருக்கிறது. தடுமாறுகிறார், புலம்புகிறார், பதைக்கிறார், தழும்பும் கண்ணீரில் தவிக்கிறார்.
காணே பழி வந்து என்னை பற்றுமே ஒளியேற்று வழி காணே பழி வந்து என்னை பற்றுமே எளிய வழி ஒன்று தோன்றுதே மல்லிக உடல் முதிரும் உள்ளதே எளிய வழி ஒன்று தோன்றுதே மல்லிக உடல் முதிரும் உள்ளதே உதிரத்தை எண்ணெயாய் ஊற்றுவேன் அறுப்பேன் உதிரம் கொத்துவேன் இதைவிட நல்வழி காணே இதைவிட நல்வழி காணே நல்வழி காணே அறிவால் கையெடுத்து கழுத்தை அறிய முறைகிறார். காக்கும் பெருமானும் கைவிடுவானோ? கலியரின் கைப்பற்றி கடிந்தே தடுக்கிறார். எளிதனை கை தொட்ட குஞ்சித பாத கடிப்பென கருளிய கண்முதலோனே ஒளி விளக்கருளிய உன்னத பரமே அளிப்பாய் எனக்கும் சிவபுரமே சிவபுரமே உலகெல்லாம் சைவ நீதி உலகெல்லாம் சைவ சோதி உலகெல்லாம் உந்தன் சாதி உலகெல்லாம் வாழும் உனை ஓதி ஓம் நம சிவாய சிவாய நமோ 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 திருக்கோயில் விளக்கேற்றல் மின்னொளி இல்லாத முற்காலத்தை கோயில் அமைகின்ற ஊருக்கும் ஊர்வாழ் மக்களுக்கும் ஒளி தரும் சிறப்பினை உடையது. எனவே விளக்கேற்றல் என்பது வழிபாடு என்பது மட்டுமல்லாது ஒரு சமுதாய பணியாகவும் கருதப்பட்டது. இறை வழிபாடு என்பது சமுதாய மேம்பாடு என்ற நிலையில் பரிணமிக்கிறது. கலியரது காவியம் அவரை நாயன்மாராக்கி மகிழ்கிறது.
கொண்ட குறிக்கோளை அடைய சான்றோர் பெருமக்கள் தங்களது உயிரையும் தருவர் என்பது இக்காவியத்தின் வாக்குமூலம். ஆடிக்கேட்டை அடியர் கலியரின் திருவிண்மீன் புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் என்ற வள்ளுவனின் வான்குரலை இங்கே நினைவு கூறுகிறோம். தமிழும் சைவமும் இதுவே உலகில் என்றும் நிலைவரும். நன்றி, வணக்கம். நமது மனம் திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.